கியூப் வந்து என்னுடைய பொண்ணோட கையில் இருக்குது. அவள் சஃபிள் பண்ணி கொடுப்பா. அந்த கியூபை வந்து என் பையன் செய்ய போகிறான். ஓகே, போதும், ஸ்டாப். ஓகே, என் பொண்ணு வந்து சஃபிள் பண்ணி கொடுத்தது இப்போ என் பையன் பண்ண போகிறான். பாருங்கள். ஸோ என்னுடைய மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஆன்லைனில் போட்ட மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம காத்திருந்து பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், எவ்வளோ நேரத்தில் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி சஃபிள் பண்ணியிருக்க கியூவை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், நான் கொடுக்குற டிப்ஸு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் மட்டும்தான். ப்ராக்டிஸ் வேணும். திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம். ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங். ஸோ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ரோ கம்ப்ளீட் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் அவங்க பண்ணியிருந்தா இந்த மாதிரி சக்ஸஸாக கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ 2 ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 ரோ கம்ப்ளீட்டட். அப்படியே காமிங்க. 2 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சூப்பரு. அடுத்து தேர்ட் ரோ, அது பாட்டமையும் தேர்ட் ரோவையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜே இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஜே வந்தனால ஒரே ஒரு ஜே சிம்பிள் போட்டுட்டு ப்ளஸ் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பேஸை மட்டும் லாங் டீ கொண்டு வரக்கு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. 1 2 2 சைடு மட்டும்தான் லாங் டீ வந்திருக்கு, தேர்ட் சைடு வரல. அதனால் என்ன பண்ணணும், எல்சேப் ஃபார்முலா போடணும். கார்னர் ஃபார்முலா, சாரி. ஸோ ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா போடணும். அதுதான் பண்ணுறாங்க. ரைட் சைடு மட்டும் ஒன் சைடு கார்னர் ஃபார்முலா போடணும். போட்டாங்க. பேஸை மட்டும் திருப்பிட்டு இப்போ ஆல் சைடு செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ லாங் டீ எல்லாத்துலேயும் வந்துருச்சு. வெரி குட். இப்போ இதுக்கு அடுத்து கார்னர் செக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கார்னர் க்யூப்ஸ் மட்டும் அது கனெக்ட் ஆகிருக்குது. அந்த 3 சைட்ஸு கலர்ஸு இருக்கா இல்லையா அந்த செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இல்லாத பக்கம் மட்டும் அவங்க எல் ஷேப் ஃபார்முலா போட போகிறாங்க. சரி, ஓகே, பார்ப்போம், செய்யுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ட்ரைனிங் படி அவங்க எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணி கொண்டு வராங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ எவ்ரிதிங் இன் ப்ரூஃபு. ஸோ இது வந்து நம்ம போங்காட்டம் கிடையாது, எதுவுமே சேர்த்து வச்சுருக்காது அப்படி நம்ம வீடியோவில் வந்து காமிக்க முடியாது. ஸோ எவ்ரிதிங் வந்து பாருங்கள், சூப்பராக அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ வெல் அண்ட் குட். சக்ஸஸ் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ சூப்பராக பண்ணாங்க பாருங்கள். இப்போ வந்து என்னோடய பையன் வந்து சபிள் பண்ணி கொடுக்க போகிறான். அதை என் பொண்ணு செய்ய போகிறா. சபிள் பண்ணுமா. ஸ்டார்ட். ஓகே, இப்போ என்னோடய பொண்ணு வந்து அதை ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ பையன் சபிள் பண்ணதை பொண்ணு வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுத்துருக்கு. என்னோடய வீடியோவும் திருப்பி பார்த்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். ஸோ எவ்ரிபடி டு ட்ரை இட். My formulas, my way, step by step. Surely you will success to complete the 3D cube. அதை தான் இப்போ டெமோ காமிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து பிரைன் ஷார்ப்பர் கேம். மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த பிரெயின் ஒரு நல்லா ஒர்க் ஆகணும்னா இந்த கேமை வந்து கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பெர் டே 2 times, 1 time or 2 times பண்ணாவே போதும். உங்கள் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு.
ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வே இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம வந்து டீச் பண்ணி அந்த மெத்தடாலஜி சொன்னாலும் அந்த மெத்தடை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மெத்தடில் இவங்களா புதுசாக ஏதாவது கூட கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு தனி செப்பரேட் டேலண்ட் இஸ் தர். ஸோ பார்ப்போமே என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதுங்களே அவங்க 2 rows கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு காயின் மட்டும் தான் அங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. வாவ், ட்ரை பண்ணுங்கள். ஆரஞ்ச், ஓகே. பக்கா 2 rows கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கடா. சூப்பர், வெரி குட். அடுத்து பாட்டமையும் கீழே இருக்க 3rd ரோவையும் சரி பண்ணணும். ஸோ ஜே எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ஜே எங்கே ஸ்டார்ட் ஆகுறோ அந்த ஃபேஸில் அவங்க ஒரு ஜே போடுறாங்க. ஜே போட்டாங்கன்னா கீழே ப்ளஸ் வருதா? யா சூப்பர், ப்ளஸ் வந்துருச்சு. ப்ளஸ் வந்துருச்சுன்னா கீழே இருக்க பேஸை மட்டும் நகர்த்தி லாங் டி செக் பண்ணணும். ஸோ லாங் டி செக் பண்ணுறாங்க. திருப்புங்க. லாங் டி ரெட்டில் வந்துருச்சு, க்ரீனில் வந்துருச்சு, ஆரஞ்சில் வந்துருச்சு, ப்ளூவில் வந்துருச்சு. ஸோ ஆல் சைட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ பாட்டமில் இருக்க கார்னர் கியூப் வந்து 3 கலர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சரி பாருங்க, செக் பண்ணுங்க. ராங்கானதில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல் ஷேப் ஃபார்முலா போடணும். ரைட் டவுன் ரைட் சைடு, லெஃப்ட் டவுன் லெஃப்ட் சைடு, திருப்பியும் ரைட் அப் ரைட் சைடு, லெஃப்ட் அப் லெஃப்ட் சைடு. இப்போ திருப்பி செக் பண்ணுங்க கார்னர்ஸை. 3 கலர்ஸ் வந்துச்சா இல்லையா? ஸோ எந்த இடத்துல வரலையோ அங்கே திருப்பி எல் ஷேப் போடுங்க. ஸோ ஆல் சைட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு சைடு வந்து ஃபுல் கலர் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸோ கார்னர் ஃபார்முலா டபுள் சைடு பண்ணணும். ரைட் சைடும் பண்ணணும், லெஃப்ட் சைடும் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆல் சைட்ஸு கலர்ஃபுல்லாக வரும். பக்கா. அப்படியே காமிங்கம்மா. வெரி குட், சூப்பர், கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆல் சைட்ஸ் காமிங்க. அப்படியே கலர் காமிங்க. அப்படியே திருப்பி கலர் காமிங்க. ப்ளூ, ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட்டு. சூப்பர், சக்ஸஸ். இப்போ புரியுதா உங்களுக்கு? So by using my method, my formula very successfully to solve my children's. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் கமெண்ட் அதாவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.